ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிட்டியில் அரசியலமைப்பின் அட்டவணைகள் தான் பார்க்க போகிறோம். 12 அட்டவணைகள், 25 பகுதிகள், 465க்கு மேற்பட்ட சரத்துக்கள் இருக்குது. அட்டவணை பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. முதல் அட்டவணை 1 பார்த்தோம் அப்படின்னா, இந்திய ஒன்றியமும் அதன் எல்லைகளும். அதாவது 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் அடங்கிய பட்டியல் தான் அட்டவணை 1. அட்டவணை 2 பார்த்தோம் அப்படின்னா, சம்பளம். அதாவது குடியரசுத் தலைவர், ஆளுநர், சபாநாயகர், துணை சபாநாயகர், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஊதியங்கள். இவங்களோட ஊதியம் இவங்களோட சம்பளம் எல்லாமே அட்டவணை 2 தான் அடங்கும். தலைமை தணிக்கையாளர் ஊதியம், சிஏஜி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஊதியமும் எல்லாமே அட்டவணை 2 தான். சம்பளம் அப்படின்னாவே அட்டவணை 2. அட்டவணை 3 பார்த்தோம் அப்படின்னா, உறுதிமொழி. மத்திய அமைச்சர்களின் பதவி பிரமாணம், நாடாளுமன்ற மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் உறுதிமொழி, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அவங்களோட உறுதிமொழியும் இதில் தான் அடங்கும். பதவி பிரமாணம் பண்ண பிறகு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் அட்டவணை 3ல் அடங்கும். அட்டவணை 4 பார்த்தோம் அப்படின்னா, மாநிலங்களவை இடஒதுக்கீடு. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் யூனியன் பிரதேசத்திற்கும் மாநிலங்களவையில் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டிய இடங்கள், ராஜ்யசபா இடங்கள் இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கும் எவ்வளோன்ட்டு அதுதான் பார்த்தோன்னா அட்டவணை 4ல் அடங்கும். அட்டவணை 5 பார்த்தோம் அப்படின்னா, பழங்குடி மக்கள் நிர்வகிக்கும் விதிமுறை. பழங்குடி மக்கள் அப்படின்னா எல்லா ஸ்டேட்டில் இருக்க பழங்குடி மக்கள் இதில் அடங்குவாங்க, ஒரு 4 ஸ்டேட்டை தவிர. அதாவது ஏடிஎம் ஸ்கொயர்: அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். ஏ ஃபார் அசாம், டி ஃபார் திரிபுரா, எம் 2 ஸ்டேட் இருக்கு இல்லையா, மிசோரம் 1, மேகாலயா. அந்த 4 ஸ்டேட்டு தவிர உள்ள பழங்குடி மக்களுடைய அவங்கள நிர்வகிக்கும் விதிமுறை எல்லாமே பார்த்திங்கன்னா அட்டவணை 5ல் அடங்கும். அட்டவணை 6ல் பார்த்தோம் அப்படின்னா, அந்த 4 ஸ்டேட் மட்டும், அந்த ஏடிஎம் ஸ்கொயர் சொல்கிறோம் இல்லையா, அந்த 4 ஸ்டேட்டில் உள்ள பழங்குடி மக்களை நிர்வகிக்கும் விதிமுறைகளை பற்றியது தான் அட்டவணை 6. அசாம், திரிபுரா, மிசோரம், மேகாலயா, இந்த 4 ஸ்டேட்டில் உள்ள பழங்குடி மக்கள் மட்டும்தான் அவங்கள நிர்வகிக்கும் விதிமுறை அட்டவணை 6ல் அடங்கும். அட்டவணை 7 பார்த்தோம் அப்படின்னா, பட்டியல். மத்திய மாநில அதிகார பகிர்வு. அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், இந்த மாதிரி 3 டைப்ஸில் இருக்கு இல்லையா. முன்பு ஃபஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா, மத்திய பட்டியல் 97, மாநில பட்டியல் 66, பொதுப்பட்டியல் 47, இத்தனை துறைகள் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ எவ்வளோ துறைகள் இருக்குது அப்படின்னா, மத்திய பட்டியலில் 100, மாநில பட்டியலில் 61, பொதுப்பட்டியலில் 52. இது எப்போ சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா, 42வது சட்ட திருத்தம் 1976 தான் இந்த மாற்றம் செய்யப்பட்டது. அதாவது முன்பு இருந்த துறைகளும் இப்போ இருக்க துறைகளும் இந்த மாதிரி மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சது. அட்டவணை 8 பார்த்தோம் அப்படின்னா, அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 22 மொழிகளின் பட்டியல். அட்டவணை 8 அப்படின்னா நீங்கள் லாங்குவேஜஸ் அப்படின்னு சிம்பிளாக ஞாபகம் வச்சுட்டா போதும். அட்டவணை 8ங்கிறது மொழிகள் பற்றியது. அட்டவணை 9 அப்படின்றது நில உச்சவரம்பு, நிலவரி, ரயில்வே துறை, தொழில்துறை பற்றிய சட்டத்திருத்தம் எல்லாமே அட்டவணை 9ல் வந்துடும். அட்டவணை 10 பாருங்கள். அட்டவணை 10 கட்சி தாவல் சம்மந்தப்பட்டது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கட்சி தாவலினால் பதவி இழக்கும் விதிமுறைகள் பற்றியது. அதாவது இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, எம்பி, எம்எல்ஏ, இவங்க கட்சி விட்டு இந்த ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவறாங்க இல்லையா, அதனால் அதுக்கும் சில விதிமுறைகள் இருக்கும். அதனால் பதவி இழக்கிறாங்க அப்படின்னா அது அட்டவணை 10 சம்மந்தப்பட்டது. அது பார்த்தோன்னா 52வது சட்ட திருத்தம் 1985 மூலம் தான் இந்த அட்டவணை உருவாக்கப்பட்டது. அட்டவணை 11ன்றது பஞ்சாயத்து ஆட்சி முறைகள் பற்றியது. 73வது சட்ட திருத்தம் 1992 உருவாக்கப்பட்டது. அட்டவணை 12 மாநகராட்சி நகர பஞ்சாயத்து பற்றியது. இதுவும் 74வது சட்ட திருத்தம். ஆனால் அதே இயர் தான், 1992 உருவாக்கப்பட்டது. ஓகேவா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.